அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழுடன் 4ஆம் தமிழ் என்று ஒன்று உண்டு. அது எங்களின் இறைத்தமிழ் என்று இந்த அரங்கமானது இங்கு ஒரு அரங்கேற்றம் நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த அரங்கத்தை பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு தமிழ்ச்சங்கத்தில் நுழைந்த ஒரு உணர்வு தோன்றுகிறது. ஏனென்றால் திருவருளாக குருவருள் எல்லாம் இங்கு வீற்றிருக்க, தலைமை புலவர்களாக மேடையில் சான்றோர் பெருமக்கள் அமர்ந்திருக்க, அவையிலே அவை புலவர்களாக அனைவரும் அமர்ந்திருக்க இந்த தமிழ் உறவுகளை பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு தமிழ்ச்சங்கம் கூடிவிட்டதோ, 4 தமிழ்ச்சங்களை பார்த்த நாம் இது 5ஆம் தமிழ்ச்சங்கமோ என்று நினைக்க தோன்றுகின்றது. வாழ்க இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பு உறவுகளுக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். இந்த அரியதான ஒரு மேடையில் இந்த நாணலுக்கும் நல்லதொரு வாய்ப்பினை அளித்த அன்பின் அம்மா பேராசிரியர் முனைவர் உலகநாயகி பழனி அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றிகளையும், அவரினுடைய எந்த ஒரு சொல்லுக்கும் மிக சிறப்பானதாக தான் இருக்கும் என்று செவிசாய்க்கும் சான்றோர் பெருமக்களாகிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அவர்களுக்கும் பாரதிய வித்யாபவனுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். குருமகா சன்னிதானங்கள் எல்லாம் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்றார்களே, ஏன் இந்த குருமகா சன்னிதானங்களை எல்லாம் அழைக்க வேண்டும்? அவர்களுக்கென்று ஒரு சிறப்பு வரவேற்பும் அறிமுகமும் ஏன் என்று கூட நினைக்கலாம். தமிழ் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக பக்தி இலக்கியத்தை எடுத்து வைத்து பார்த்தோமே ஆனால் தமிழ் சற்று என் கன்னித்தமிழ் கூட சற்று வளமை குன்றித்தான் காணப்படுவாளோ என்று நினைக்கின்றேன். ஏனால் பக்தி இலக்கியங்களால் தமிழ் வளர்ந்ததும் தமிழால் பக்தி இலக்கியங்கள் சிறப்புற்றதும் என்றால் அது மிகையாகாது. அந்த வகையில் ஆதீன மடங்கள் அன்று முதல் இன்று வரை தமிழுக்கு பெரும் சேவையாற்றி வருகின்றன. அந்த ஆதீன மடங்களும் ஆதீனங்களும் குரு முதல்வர்களும் இல்லை என்றால் தமிழானது தழைத்தோங்கி இத்தனை வழிபாடுகளையும் பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் வாயில்கள் தான் குருமகா சன்னிதானங்களும் அவர்களால் அருள்பாலித்து நடத்தப்படும் ஆதீன திருமடங்களும் ஆகும். எனவே உங்கள் அனைவரின் சார்பாக நம் நன்றி மலர்களை குருமகா சன்னிதானங்களுக்கு காணிக்கையாக்குகின்றோம். திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் 25ஆம் குருமகா சன்னிதானங்கள் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை உயர்நிலை குழு உறுப்பினர் கைலை புனிதர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க மருதாசல அடிகளார் அவர்களினுடைய நேரம் இங்கு வந்திருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்கள் அனைவருடைய நேரமே பொன்னான நேரங்கள் தான். அவர்களுடைய நேரங்களை இங்கு நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எங்களின் குருமகா சன்னிதானம் 70 ஆண்டுகளாக செந்தமிழ் கல்லூரியை பேரூரில் நடத்தி வருகின்றது. தமிழுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட கல்லூரியாக திகழ்கின்றது. அயோத்தியில் நடைபெற்ற ஸ்ரீராமர் கோவில் கும்பாபிஷேகத்திலும் அதனுடைய அடிக்கல் நாட்டு விழாவிலும் சிறப்பு அழைப்பாராக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேதாத்ரி மகரிஷி அவர்களுடன் பயணித்து உலக சமுதாய சேவையில் தன்னை இணைத்துக் கொண்ட மாபெரும் கொங்கு நாடு தந்த ஆன்மீக பேரொளி அவர்கள். அமெரிக்கா, வெர்ஜினியா போன்ற இடங்களில் தங்களுடைய கிளை மடங்களை எல்லாம் ஏற்படுத்தி தமிழ் பண்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் வழிபாட்டு முறைகளையும் குடமுழக்கு நன்னீராட்டு விழா திருமண சடங்குகள் அனைத்தையும் இன்தமிழாம் செந்தமிழில் உலகெங்கும் அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் உத்தம தலைவர் திருப்பெருந்திரு சாந்தலிங்க அடிகளார் அவர்கள் அகில உலக மாநாடுகளை நடத்துவதும் ஒருங்கிணைப்பதும் சைவ சித்தாந்த மாநாடுகளை இணைப்பதும் என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வருகின்றார். நமக்கெல்லாம் திருக்கையிலே சென்று வர வேண்டும் என்பது ஒரு கனவாக இருப்பினும் ஈசனின் அருளால் 3 முறை திருக்கையில் சென்று அந்த முக்கண்ணனை தரிசித்து வந்தவர். 3 சைவ சித்தாந்த மாநாடுகளையும் சிதம்பரத்தில் 12 சித்தாந்த மாநாடுகளையும் நடத்திய பெரும் பேறு பெற்றவர். இளைஞர்களின் முன் உதாரணமாக இருக்கின்றார். அவர்களுடைய சிறப்புத்தன்மை எங்கள் பேரூராதீன மடத்தின் மலைவாழ் மக்கள் நீலகிரி மாவட்டம் போன்ற இடங்களில் இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலைவாழ் மக்களினுடைய இல்லத்திற்கே சென்று திருவிளக்கு வழிபாடும் எப்படி சுந்தரர் உழவராப்பணி மேற்கொண்டாரோ அது போன்று சுந்தரராக எங்களுடைய சுவாமிஜி அவர்கள் அந்த மக்களுக்கு சென்று அங்கு மழை வளம் வேண்டி அவர்கள் இல்லந்தோறும் திருவிளக்கு பூஜை நடத்துவதும் வேள்விகள் நடத்துவதும் என்று சென்று வருகிறார்கள். அத்தகைய அனைவரும் ஒன்று என்ற அந்த சமத்துவத்தினை போற்றி பாதுகாத்து வருகின்றார்கள். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களுக்கு வேள்விகளை கற்றுக் கொடுத்து பெண்களும் வேள்விகள் நடத்தலாம் என்று பெண்ணுரிமைக்கு முன்னுரிமை தரக்கூடிய பேரொரு ஆதீனத்தை நாங்களும் பெண்கள் அனைவரும் தலைவணங்கி மகிழ்கின்றோம். இணைய வழியில் இதயங்களை இணைத்தவர். அப்படி இணைய வழியில் கொரோனா காலகட்டத்தில் பன்முக பார்வையில் கந்தபுராணத்தில் இணைந்தவர் தான் எங்களின் குருமகா சன்னிதானங்கள். இணைய வழியில் திருவீதி உலா என்று சொல்வோம். ஆனால் இணைய வழியில் எங்கள் சுவாமிஜி அவர்கள் எவ்வாறு மணக்கண்முன் மாணிக்க வாசகர் வந்து கோவில் கும்பாபிஷேகத்திற்கு ஈசன் வந்தாரோ அது போன்று திருமணதில் திருவருள் என்று ஒவ்வொரு நாளும் இணைய வழியிலே ஒவ்வொரு திருக்கோயில்களுக்காக நாம் செல்வோம் என்று மணக்கண்ணிலே அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு வருகின்றார்கள்.
விருப்புடன் களப்பாய்வு என்ற அடிப்படையில் 7000க்கும் மேற்பட்ட சிவன் கோவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டில் பழுதடைந்த சிவன் கோவில்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து விருப்பம் இருந்தால் வந்து சிவன் தொண்டு செய்யுங்கள் என்ற ஒரு அழகான ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி அதற்கும் தன் தொண்டு புரிந்து வருகிறார்கள். என்னிடம் பேசும்போது அதிகமாக எதுவும் சொல்ல வேண்டாம், என் பெயரை சொல்லி வரவேற்றால் போதும் என்று 4 குருமகா சன்னிதானங்களையுமே சொல்லியிருக்கின்றார்கள். இருப்பினும் இப்படிப்பட்ட ஒரு அவையில்